அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். மிஸ்டர் தோத்தாத்ரி டைம் இல்ல. ஹே சி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிகளும் இப்படியெல்லாம் இருக்கும் தெரியுமா அப்படின்னு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவர்களாக கணவர்கள் இந்த ஷோலையும் வந்திருக்காங்க. ஹேங் அவுட்ஸ் அது போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. do a video call. Cut your bachelor life soon. முடிஞ்சு. Inform and go சோலி முடிச்சு. out for hangouts. Inform பண்ணாதான் ஹேங்அவுட்கே போக முடியாதே. At least do a video call. ஏன் do a video call? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானே. ஐயோ வெளிய டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் ரெண்டு பேரும். ஆ அட்லீஸ்ட் ஒரு வீடியோ கால் ஆச்சு பண்ணலாம். அவர் காலே பண்ண மாட்டாரு. நான் தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. வேற வேற ஊர்ல இருக்கீங்களா? சென்னையிலே வேற வேற பிளேஸ்ல. அவரு எங்க வீட்ல இருக்காரு, நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒரு பொண்ணு மாசமா இருந்து வந்தாங்கன்னா ஒரு 5ஆம் மாசமோ மேக்ஸிமம் 7ஆம் மாசமோ அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அதானே உலக வழக்கம். அத விட்டுவிட்டு 5ஆம் மாசம் இருக்கும்போதே அம்மா வீட்டுக்கு போனேன். என் பிள்ளைக்கு 9 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் நான் எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். ஏன்பா? வீட்ல பொண்டாட்டி தொலை தாங்க முடியல சார். அதான் இப்படி ரோட்ல வீட்டில் இருந்தால் பார்த்துக்க முடியாது சார். குழந்தைய அவங்களாம் பார்த்துக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. தனியா பாத்துக்க முடியலன்னா இண்டிவிஜுவலா என்னால பாத்துக்க முடியாது. அவர் ஹெல்ப் நான் சீக் பண்ணும்போது நீங்க ஹெல்ப் பண்ணா பாத்துக்கலாம் சார். நான் ஒர்க்கு போகணும் சார், வீட்டிலே இருக்க முடியல சார். டைட்டா இருக்கனால குழந்தைய அவரால் பாத்துக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியலையா? இல்ல இவரு கொஞ்சம் ட்ரை பண்ணா ஒர்க் பண்ணலாமா? இல்ல டைம் இருந்தோ பண்ணாம தான் இருக்காரு. அது எப்படி கோர்த்து விடுது பாரு. நான் அங்க இருக்கேன்னு சொன்னா கூட நீங்க இல்ல வா நம்ம வீட்டுல இருப்போம், ஒண்ணு மண்ணா சேர்ந்து ஏதாவது பாத்துக்கலாம்னு சொல்லி பாத்துக்கிறது இல்லப்பா. கணவன் மனைவியா குழந்தைய பாத்துக்கிறது எப்படி? அம்மா அப்பாவா அப்பதானே மாற முடியும். ஒரு ஏதோ ஒன்று பண்ணி தானே. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? நாங்க 10 இயர்ஸா விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு காதல் கல்யாணம் தான். சட்டுப்புன்னு கல்யாணம் பண்ணது யாரு? நானா சார்? ஆசைப்பட்டது நீங்க, பட்டுன்னு கல்யாணம் பண்ணது நீங்க. எல்லா முடியும் பண்ணிட்டு வளர்க்கறது மட்டும் உன் பொறுப்புன்னு எப்படி விட முடியும்? என்னடா புத்தலாட்டாது தான் சொன்னாரு. சரி ஓகேன்ட்டு. ஆக மொத்தம் இவர் அந்த சாட் லைஃபை கண்டினியூ பண்ண ட்ரை பண்றாரு. அதை மாத்தணும். ரைட். அதேதான் மாதிரி இப்போ ஷாப்பிங் மால் எங்கேயாச்சும் போகிறோன்னா ஸ்டார்டிங்கில் பார்க்குற அந்த டோனட்டோ இல்லை சின்ன குழந்தை மாதிரி உடனே போயிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு சூப்பர் மார்க்கெட் போகிற எக்ஸாம்பிள், அந்த கிட்ஸ் செக்ஷனில் போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கிறது, அங்கே போயிட்டு கிட்ஸ் வாங்குறது, அதெல்லாம் கிட்ஸ் பண்ணுற மாதிரி தானே சார் இருக்கும். மேரேஜ் ஆகிடுச்சு பாரு. ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இல்லை சார், சின்ன வயசுலலாம் அவ்வளோ வாங்கி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், அது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம தான் சம்பாதிக்கிறோம். அதனால வாங்கி வீட்டில் ஸ்டாக் வச்சுப்பேன். ஒரு மனுஷன் என்ன ஒரு புத்திசாலித்தனம். மனுஷனுக்குள்ள இவ்வளவு வலியும் வேதனை இருந்தா அவன் இப்ப சாப்பிடுவான். எனக்கு சின்ன என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே சார். நான் ஒண்ணு கேக்குறேன், இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்களா இல்லையா? சார் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் ஃபுல்லாக இருக்கும் இருக்குல்ல. சாக்லேட்லாம் சாப்பிட்றாங்களா இல்லையா? அதெல்லாம் கன்ஃபார்ம். சாப்பிட்டா பானிபூரி அது வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கன்ஃபார்மாக கேட்பேன். நீங்க உனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயமா? இது அநியாயம் தான். ஒரு அம்மாவான பிறகும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது கியூட் வகையறால வந்துருது, பானிபூரி சாப்பிட்றது கியூட் வகையறால வந்துருது. இவன் பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ண உன் பொண்டாட்டியை கேட்டு செஞ்சுக்க அப்படின்னு தம்பிட்ட சொல்லிருப்பாங்களா? சார் அதையும் மாட்டி விடுறாங்க சார். மாட்டேன். என்னமா கவனிக்கவும் அப்படின்னா என்ன மீன் பண்றீங்க? இப்போ நாங்கள் எங்கள் வீட்டு டோரை விட்டு வெளியே தாண்டிட்டோன்னா நான் வந்து மறைஞ்சிருவேன். ஒரு பிக்கிங்கானா வண்டி எடுக்கிறாருன்னா ஒரு பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிடுவாரு. நான் ஏறி இப்படி காலை போடுறதுக்குள்ள வண்டி கிளம்பிடும். ஏதாவது வெளியே போயிட்டோன்னா என்ன ஃபுல்லாக மறந்துடுவாரு, நான் இருக்கேங்கிறதே தெரியாது. என்ன கொடுமை சரவணனது. இல்ல ஒரு மாதிரி மனைவியோட அப்படி பேசுறது, கையை பிடிச்சு கூட்டு போறலாம் உங்களுக்கு கூச்சமா வாய்ப்பே இல்லை இருக்கா? சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது.
கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது சார். என் கையை பிடிச்சது வரைக்கும் நடந்ததே இல்ல. போட்டோக்கு கூட இப்படி கூட என்ன டச் பண்ணாம கூட இப்படி கூட போட மாட்டார். இது டூ மச். இது டூ மச். எது டூ மச். எதுப்பா சொன்னா நீங்க ஒரு குடும்பஸ்தே உங்ககிட்ட உங்களோட 2 பேர் இருக்காங்க. அந்த கான்ஷியஸ்னஸ் ஏன் உங்களுக்கு வரலன்னு தான் அவங்க கேக்குறாங்க. ஏன்னா இன்னும் செட் ஆகல சார் இன்னும். ஓ ஓகே, பின்பக்கம் திருப்புக. பேஜ் டர்ன் ஓவர்னு அர்த்தம். நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன். சாரி. என்ன சாரி? என்ன ஒரு டைம் ஆச்சு. முன்னால தம்பி படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி. அப்படியே போ வெறி ஏறுதாட்டு இருக்கு. என்ன ஒரு டைம் என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு ஏன்? வாட ரசிச்சு பாரு. ஓ எல்லாத்துலயும் உள்குத்து இருக்கு தம்பி. எனக்கு முக்கியத்துவமே தர மாட்டாங்க சார். பட்டும் என் மேலே தப்பே இருக்காது, யாராவது என்னை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் என் மேலே தப்பு இருக்காதுன்ட்டு, அவங்க மேலே தான் தப்புன்னு. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதானா? அது பொறுப்பா இருக்கவும் அது பொறுப்பா இருக்குதுன்னா இவங்க பொறுப்பாக இருந்திருந்தா என்னோட ப்ரெக்னென்சி டைமில் பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே நாங்கள் 2 பேருமே கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். பொறுப்பாக இல்லாதது என் முன்னாடி எல்லாம் மட்டமாக பேசுவாங்க இவங்கள. அவங்க வந்து குழந்தையா இருக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு 2 குழந்தைய மேனேஜ் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் ரசிப்பேன், 3rd பர்சன் ரசிக்க மாட்டாங்க. சபையில் அப்படி இருக்க முடியாது. ஆமாம் சார். அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வேண்டாம் சரி விடு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா. உங்களோட அலட்சியத்தால நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யோசிச்சு பார்த்தீங்க. இப்போ அதை நினைச்சா எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அது நான் வேணும்னே பண்ணல, தெரியல. நீ வேணும்லே பண்ணலன்னு எனக்கும் தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். பாப்பா ப்ரீமெச்சூர் பேபி, அரேஞ்ச் மேரேஜ் தான். எங்கள் ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, இவங்க ஃபேமிலி சப்போர்ட் இல்லை. இப்போ இவனை வளர்ந்து நிற்கிறான்னா நாங்கள் கெத்தாக சொல்லுவோம், இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் வளர்த்தேன். யாருக்காக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க? உனக்கு ஒரு ஃபேமிலி ஆச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல, நான் இருக்கிறேன். உன்னை யார் அது சார்? நானும் உனக்கு முக்கியம் இல்லை. நீ அவங்களெலாம் நினச்சி பார்க்குற, அவங்க நீ இல்லைன்னா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பேன். அப்படி உண்மையாலுமே அவங்க ஃபீல் பண்ணியிருந்தா என்னோட டெலிவரி எப்போ என் கூட சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்களா இல்லையா? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. சொல்றது ஒண்ணுதான். நவ் யூ ஆர் a man of the house. அதான் அவங்க சொல்றாங்க. நீங்க மத்தவங்க சொல்றபடி உங்க குடும்பத்தை நடத்த முடியாது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அப்படி இருக்கீங்க. அது என் கேரக்டர் சார். அது என்னால தம்பி ஆக்சுவலா என்னன்னு கேட்டா எல்லாரும் வெவ்வேறு கேரக்டர்லாம். கேரக்டர்னா மாறுறதுதான் கேரக்டரே. ஒன்று நான் பிடிச்சபடி அதிலே இருப்பேன், அதில் என்னால் மாற முடியாது பிகாஸ் தட்ஸ் மை கேரக்டர்னு சொல்கிறதெல்லாம் வந்து சாக்கு போக்கு தான். அது அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி, அது வந்து ரொம்ப அமைச்சூரான ஒரு மைண்ட் செட். கேரக்டராக மாறும். எல்லாரும் சிறுபிள்ளைத்தனமானது இது. நான் என்ன கேட்குறேன்னா, யூ ஆர் த மேன் ஆஃப் த ஹவுஸ். இது உங்கள் குடும்பம், சரியா? அதுக்கான நல்லது கெட்ட முடிவுகளை நீங்கள் தானே எடுக்கணும். அப்போ தானே வெளியில் மதிப்பாங்க. கடைசியாக நீங்கள் எடுத்த முடிவு திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. இந்த பொண்ணு எழுதுற ஸ்பீடை பார்த்தா ஏற்கனவே 7-8 டிஷர்ட் அவனுக்கு போட்டு விட்டு எழுதியிருக்கும்னு நினைக்கிறேன். நக்கல்யா அவனுக்கு ஒரு தடுமாற்றமே இல்லை. எழுதுங்கம்மா, எழுதுங்க. உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எக்ஸ்ட்ரா பேப்பர் கேப்ப போல தெரியுதடா. டேய் எதா இருந்தாலும் எழுதிட்டியான்ட்டு ஒரு வாட்டி காட்டிடுறோம். எல்லா விஷயத்திலும் பர்ஃபெக்ட். ஆனால் பாப்பா விஷயத்தில் மட்டும் என் விஷயத்துலையும் 0. ஏன் அப்படி சொல்கிறீங்க? மளிகை சாமான் வாங்கி கொடுக்கறது, காய்கறி வாங்கி கொடுக்க எல்லாத்துமே பர்ஃபெக்டாக, ஒரு வாடகை கூடிய எல்லாமே பர்ஃபெக்ட். அந்த டைமில் பஞ்சுவலாக பண்ணிடுவார். பக்கத்தில் இல்ல நீங்க ரொம்ப பாஸ்டா இருக்கீங்க. யோ பாஸ்டா இருக்குறதுல என்ன தப்பு? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப ஒரு 3 மந்த் வரையும் தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே 0 ஆயிடுச்சு. புரியல. உங்க விஷயத்தில் மட்டும் ஒரு பர்ஃபெக்டாக இல்லைன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்குறேன். ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா, அதில் 10 மணிக்கு பேக் எடுத்தாருன்னா நைட்டு 10:30க்கு தான் வருவார். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். வருவார், ஃப்ரெஷ் அப் ஆவார், ஃபோன் பார்ப்பாரு, சாப்பிடுவார், படுப்பார். பாப்பாவோட இருக்கும்போது ஒரு 9 o'clock மேலே பேட்டரி ரொம்ப லோவாகிடும். என்னால் சமாளிக்க முடியாது அவளை. கொஞ்சம் நீ காலையில் 10 மணிக்கு பேகை மாற்றவன் நைட்டு 10:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகும். ஆமால ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒன்றை மட்டும் சொல்லு.
ஆமா மட்டும்தான். அப்பா இருக்கா சார், அவ 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 அதுக்கப்புறம் வளர்ந்துருவா சார். அவ கூட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார்? என்ன விட்டு இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. இப்போ சாப்பாடு இப்போ ஒரு முட்டையை கொடுத்து ஊட்டுனா அதுக்கு எப்படி புட்டு கொடுக்கணுன்ற ஒரு பேசிக் தெரியல. ஒரு பால் கொடு. அம்மா ஒண்ணு புரிஞ்சுக்கங்களேன். ஐயோ நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. ஒருத்தர் 2 வேலை பார்க்குறான், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காப்ல. இதுதான் எப்படி செய்ய முடியும்? அப்பனா அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியும். நீங்க இல்லாதவர் புள்ளைய பத்தி பேசுறப்ப அலறாரு. அவரால் பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ அந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்பு? அப்போ உண்மையான கண்ணீர். அதான் அது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்ப மாத்துங்க 100ன்னு. போட்டு தாக்குறது இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. சிட்டா இல்லைன்னா உங்க முன்னால உத்தியோகம் பார்க்க முடியுமா? மறுபடியும் சொல்ல பச்சா குடுமி சிறச்சா மொட்டைம்பாங்க எங்க ஊர்ல. இதே கதை அள்ளி விட்டுருது. அப்புறம் என்ன டைம் டோன்ட் கோ பேச்சுலர் ரூம், ரொமான்டிக்கா இரு. நைட் ரைடு கூட்டிட்டு போவா, நைட் ரைடு போகாத. கூட்டிகிட்டே போக மாட்டான் சார். மேரேஜ் ஆகி 1 மந்த் தான் ஆகுது. இது வரைக்கும் எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போனது கிடையாது. 1 மந்த்ல 6 லைனாமா சமையல்? ஓ, நான் கூட ஏதோ ஒரு 7-8 வருஷம் மேரேஜ் லைஃப் இருக்குன்னு நினைச்சேன். அவன் 4, 5, 6 ஹவர்ஸ் ஃபோன் நோண்டுவான் சார். ஆமா நீங்களாம் யாருடா? ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஃபோன் தான் சார் நோண்டினா. ஆக மொத்தம் இன்னைக்கு நடக்கிறது சோவே அல்ல தம்பி. நான் போனை ரொம்ப யூஸ் பண்றவங்களாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது ரொம்ப நுட்பமா இருக்கேன். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. 10 இயர்ஸா இவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன் சார். 10 இயர் லவ் வேற இருக்கா? ஆமா சார். நான் இவனுக்கு சலிச்சதே கிடையாது என் லைஃப்ல. இது கிடக்கட்டும், இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அவ்வளோ ஆசையா லவ் பண்ணேன். ஆனா இவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே என் மேல காட்ட மாட்டான். ஃபோன் தான் அவன் லைஃபே. சரி, பேட்ச் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? ரூமுக்கு போகாதன்னு சொல்றீங்க, அது எதுக்கு? ஆக்சுவலி எங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் சார் இவனுங்க பேச்சுலர் ரூம். இவன் ஃபர்ஸ்ட் ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த ரூமு அங்கேயே தான் சார் இருப்பான். ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க. இவன் இல்லைன்னா அவனுங்க இருக்க மாட்டானுங்க. இப்ப கூட 2 பேர் தொத்தி புடிச்சிட்டே பின்னாடியே வந்துட்டானுங்க. அவங்கள புடிச்சு கட்டா, இந்த பின்னால கையை கட்டுறாங்க பாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப அங்கதான் இருக்கீங்களா? 2 வீடு தள்ளி இருக்கோம் சார். ஆஹா, நீங்க முதல்ல ஏரியா மாத்துங்க. சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? சார் இதுலயே பாருங்க சார், இதுலயே பாருங்க சார். இங்க ஒரு இதுலயே கேப் விழுந்துருச்சுங்க. ஏய் சத்தியமா சொல்றேன் சார், எனக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். டேய் என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கல. ஆக்சுவலா தம்பி பாதி லைஃப் பேச்சுலர் லைஃபே தான் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஃபுல்லாவே இப்பயும் அப்படிதான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. லொகேஷன் தான் மாத்தணும் நீங்க. அதான் ஆப்ஷன்மா. அடுத்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.